ஹாய் வணக்கம். இப்போ நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானலில் சில்வர் ஃபால்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பக்கத்தில் செண்பகனூர் ஏரியா இருக்குது. அதுலேருந்து ரைட் சைடு உள்ளே வந்தோம்னு சொன்னாங்க. நம்ம வந்து இந்த ஏரியா வந்திருக்கோம். பாருங்களேன், அப்படியே இப்போ செண்பகனூர் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோம் ஸ்டே தான் இருக்கும். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே இதுதான். நாங்கள் தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே வந்து 4 ரெஸ்ட் இன், நம்பர் 4 ரெஸ்ட் இன் பேர். நான் இதில் கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது உரிமையாளர் வந்து மிஸ்டர் கே ஷாடி, என்னுடைய கல்லூரி காலத்திய நண்பர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நான் அவரை ஒன்றாக படித்தோம். ஓகே, இன்னைக்கு சீசன் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஓகே, அப்படி ஹோம் ஸ்டே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அது போகலாம், உள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஏரியா பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பள்ளத்தாக்குகள், மலை முகடுகள். ஓகே, பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். கிரீன் வேலி நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்ரியினுடைய கார்டன்ஸு, ஹோம் ஸ்டே எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இது இருக்கிற இடம் வந்து செண்பகனூர் ஏரியா. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் சொல்லுவாங்க அந்த தெரு இந்த தெருன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எந்த ஏரியான்னு கேட்டாக்க பெருமாள் மலை அப்படிம்பாங்க, சில்வர் ஃபால்ஸும்பாங்க, லேக் வியூ அப்படிம்பாங்க, பாம்பார் அருவி அப்படிம்பாங்க. இவ்வளோ இது இங்கே உள்ள தெருக்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து மேலே இந்த ஊரில் எந்த டிரைவரை கேட்டாலும், சார் நான் அந்த மலையிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன், இந்த மலையிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த ஊர் வழக்கம் அதான், நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து உள்ளே போகிறோம். ஓகே, for rest in eco-friendly stay. Okay. இது ஆஃபீஸ் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, இது அஃபீஷியல் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. உள்ள நுழைஞ்சோன்னா டைனிங் ஹாலுக்கு வரவேற்கிறது. டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுமையான காட்சியை தான் பார்க்குறோம். இதுதான் வாஷ் பேசின். டைனிங் ஹாலில் வந்து நம்மளும் வித்தியாசமாக இருக்கும். அதாவது வாஷ் பேசின்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது பாருங்க, ஒரு சின்ன கல்லுலையே அமைப்பு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்க. அதெல்லாம் வந்து கல்லால் செய்யப்பட்ட வாஷ் பேசின். சப்போர்ட்டுக்கு ஒரு கல்லையே கரெக்டாக செதுக்கி அதை வந்து வாஷ் பேசின் மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக சாய்ச்சி வச்சு இந்த குழைய கூட பாருங்கள், கலை உணர்வோடு செஞ்சுருக்காங்க. கலை உணர்வுகள் இதாங்க. ஓகே, இது டைனிங் ஹால். இயற்கையோடு ஒன்றி ஸ்டோன் பெஞ்சஸ். இந்த ஸ்டோனை வந்து அழகாக வெட்டி டேபிள் மாதிரி, அது சப்போர்ட்டுக்கு வந்து 2 ஸ்டோன் தான். இப்படி தான் இங்கெல்லாம் இருக்கும். இது நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர். ஓகே, குளிர் காலத்தில் இங்கே வந்து தீயை வளர்த்து கொஞ்சம் குளிர் காயறதுக்கு உள்ள ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து இருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான பூக்களுங்க. நம்ம ஊரில் ஓமத்தம்பூன்னு சொல்லுவாங்க. ஓமத்தம்பூ இதை கொஞ்சம் நல்லா வளர்ந்து நல்லா ஹைட் அதிகமாக இருக்குது இந்த பூவெல்லாம். இதுதான் நாங்கள் பார்த்த புதுமைகளில் இதுவும் ஒன்று.
இதுக்கெல்லாம் பாருங்கள், இது ஒரு பூ. ஓகே ஓகே. என்னை கவர்ந்த இன்னொரு அம்சம் பார்த்தீங்கன்னா குருவி கூடுங்க. குருவி இந்த மாதிரி தான் கூடு கட்டி இதில் தான் வாழும், இங்கே தான் குஞ்சு பொரிக்கும். இதெல்லாம் ஒரு நான் கண்ட புதுமையான காட்சிகள் இங்கே. ஓகே, இது ஒரு வகையான பூ. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னு சொன்னாக்க இங்கே ஒரு டஸ்ட்டு பெயிண்ட் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்க இங்கே இருக்கிற இந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சன் வேஸ்ட்டு மட்டும் இல்லை, கிச்சன் வேஸ்ட்டு மேடம் வந்து இங்கே வரக்கூடிய அந்த இலை தலைகள் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஒரு 10-15 நாளில் அது மக்கினதுக்கப்புறம் கீழே வந்து உரமாக வரும் உங்களுக்கு. இயற்கை உரம் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்க்குறோம் அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறோம், அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிறோம், அதெல்லாம் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ். இது வந்து இயற்கை உரம். இதைத்தான் இங்கே வளரக்கூடிய செடி கொடிகளுக்கு போடுறாங்க. ஓகே, இதெல்லாம் செடி கொடிகள் வேஸ்ட்டு. ஓகே, உளுந்தெல்லாம் போடுறாங்க, கீழே வந்து உரமாக எடுக்கிறாங்க. ரைட், இப்போ அப்படியே உள்ளே போகிறோம். அப்படியே இப்போ இது இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இது இங்கே அகாடமியை கண்டக்ட் பண்ணுறாங்க, கேட் டு ஏ அகாடமி இருக்குது. இங்கே வரக்கூடிய மாணவர்கள், அதாவது இங்கே பயிற்சி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான நுழைவு வாயில் இது. இதுதான் வந்து இந்த ஹெல்த் வெல்னஸ் கேம்ப்பு, யோகா பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே வந்து. அதற்கான நுழைவு வழி தான் இது. ஓகே, இது வழியே மேலே போகலாம். அப்படியே ஓகே. திரும்ப உள்ள போகிறோம். இந்த சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த செடி கொடிகள்னால சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி செட்டப் பண்ணி இது உள்ளே போகிறப்பவே ஒரு மனோரமியமான ஒரு ஃபீலிங். ஓகே, ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் உள்ளே கிடைக்கும். பழைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க, கதாநாயகியெல்லாம் இதில் தான் உள்ளே வருவாங்க. பார்க்குறப்ப நம்பிக்கையாக ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். ஓகே, கொடைக்கானலில் இப்போ டைம் வந்து அதிகாலை 7:10, 7:10 பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு அந்த வியூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சி வியூ, இந்த வேலி வியூ, மலை புகடுகள், பள்ளத்தாக்குகள். ஓகே, அப்படியே பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இயற்கை என்னும் இளைய கண்ணி இயங்குகின்றால் தொன்னிய எண்ணி, அந்த பாட்டு தான் பாடலாம் போல தோணுது இங்கே வந்த உடனே. இந்த இதே நேரத்தில் சேம் டைம் இந்த அதிகாலை சூரிய உதயத்தையும் பாருங்கள். அப்படியே பாருங்கள் சூரிய உதயம் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் இயற்கையை ரசிப்போம். நேச்சர் இஸ் காட் அப்படிங்கிறாங்க. கடவுள் தந்த கொடை இயற்கை. கடவுள் தந்த கொடை இயற்கை. கடவுள் தந்த கொடையான கோடையில் நம்ம இருக்கோம். கோடைக்கானல், கோடைக்கானல் குறிஞ்சி மலரின் ஜாதி அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, குறிஞ்சி மலர்லாம் வந்து இங்கே தான் பூக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி மலர். ஓகே, இன்னும் அதற்கான ஸ்டேஜ் வரல, அந்த நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக பூக்கும். இப்போ நம்ம எங்கே தங்கியிருக்கோம்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் செண்பகனூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் தங்கியிருக்கோம். தங்கியிருக்கிற இது பேர் வந்து 4 ரெஸ்ட் இன், 4 நம்பர் 4 ரெஸ்ட் இன் அப்படிங்கிற ஹோம் ஸ்டேயில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஆமாம், இங்கே வந்து ஹோம் ஸ்டே மட்டும் இல்லை, சில ஹெல்த் வெல்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க, யோகா பயிற்சிகள் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள், இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மூதாதையர்கள் வந்து
இப்படி தான் வாழணும்னு சொல்லி சில வழி வகுத்து வச்சுருக்காங்க. அதை பற்றி சில கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அவங்க வந்து வாழும் கலை, வாழும் முறையறிந்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அதற்கான கிளாஸ் ரூமில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க, என்ன சார் நீங்கள் கிளாஸ் ரூம்ங்கிறீங்களே, கிளாஸ் ரூம்னா ஒரு பெரிய க்ளோஸ்டு பெரிய ஒரு ஹால் இருக்கணும், ஏசி இருக்கணும், ஃபேன் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இயற்கை தான். இதை பாருங்கள், இதுதான் கிளாஸ் ரூம். இங்கே தான் உட்காந்து எல்லாமே வந்து பயிற்சி கொடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. மாணவர்கள்லாம் இங்கே உட்காந்தக்கூடிய பெஞ்சஸ், இதெல்லாம் வந்து இங்கே இருந்த பாறைகளை அப்படியே கரெக்டாக கட் பண்ணி செதுக்கி பெஞ்சஸ் ஆக்கியிருக்காங்க. ஓகே, பாருங்கள், இதெல்லாம் வந்து நேச்சரோட ஒன்றிய வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். இயற்கையை மட்டும் நம்ம வந்து பகைச்சக்கூடாது. இயற்கையை பகைச்சால் அது உன்னை பகைக்கும். அதனால் இயற்கையோட ஒன்றி வாழ கற்றுக்கணும், இயற்கையை பராமரிக்கணும். நம்ம வந்து நம்முடைய மெயின் கான்செப்ட் அப்படி தான் இருக்கணும். ஓகே, பாருங்க, அதனால தான் இந்த கிளாஸ் ரூமில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் ஆசிரியர் எங்கேயே உட்காந்துருப்பார் கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஸ்டோன் இருக்கு பாருங்க, ஒரு பாறை. இங்கே தான் ஆசிரியர் உட்காந்துருப்பார். இங்கே தான் ஆசிரியர் உட்காந்து கிளாஸ் எடுப்பார். ஓகே, பாருங்கள், நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பாறை, வட்ட வடிவமான பாறை. உட்கார மாதிரி கொஞ்சம் அப்படியே லெவல் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி கேட்டாக்க, மாணவர்களும் ஆசிரியரும் சமம், எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அப்படி தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஆசிரியர் நான் சொல்லதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, பாருங்கள், இங்கே தான் மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. இதுதான் கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பெஞ்சில் நான் ஒரு மாணவனாக உட்காந்துருக்கேன். ஓகே, அதாவது ஆசிரியர் மாணவர்கள் ஈக்குவல் தான். ஒரு கமாண்டிங், நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு உரையாடல் மாதிரி இங்கே கிளாஸ் நடத்துவாங்க. ஷேரிங் ஆஃப் நாலேஜ், அதாவது அறிவை பகிர்ந்து கொள்ளும் முறை. ஓகே, நல்ல சில பூட் கேம்ப்லாம் நடத்துவாங்க இங்கே வந்து. அதுக்கு ஃபாரின்லாம் ஆள் வர்றாங்க. ஓகே, நல்ல வெல்னஸ் ப்ரோக்ராம், எப்படிலாம் வாழணும். ஓகே, யோகா பயிற்சி என்னென்ன பண்ணுறணும், தியானம் எப்படி பண்ணுறது, மூச்சு பயிற்சி எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க இங்கே வந்து. இதோட ஹோம் ஸ்டே இருக்குது. இங்கே படிக்க வர்றவங்களுக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து. ஓகே, அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆமாம், இதனுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ஸ்டேயோடைய ஓனர் யார் அப்படின்னு கேட்டால் ஷாலி. ஓகே, அவர் வந்து என்னுடைய கல்லூரி கால நண்பர். அவர் வந்து நானவரும் ஒன்றா படித்தோம். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் 5 வருடங்கள் ஒன்றாக படித்தோம். அப்புறம் அவர் வந்து கல்ஃபு போயிட்டார். ஓகே, அப்போ அங்கே இருந்து இப்போ ஸ்டில் அங்கே தான் இருக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டு வந்து ஷாலி, அவர் வளைகுடா நாடுகளில் ஒர்க் பண்ணாலும் எவ்ரி 2 months இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு போவார். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் அவர் ஏன் இப்படி பண்ணாருனாக்கா, ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கரில் அழகாக பண்ணியிருக்கிறாரு. பாறையாக இருந்த இடம் தான். பாறையெல்லாம் உடைச்சி லெவல் பண்ணி இந்த ஹோம் ஸ்டேலாம் கட்டி இந்த ஒரு கிளாஸ் ரூம் இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து இயற்கை மீதுள்ள பற்று. அவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர். ஓகே, நேச்சுரல் லவர். ஓகே, இயற்கையை பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஹோம் ஸ்டேலாம் கட்டி பண்ணுறாரு. இது வந்து கமர்ஷியலுக்காக மட்டும் கிடையாது, மாணவர்களுக்கு சில அறிவுரையை வழங்கணும், இயற்கையை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஏன்னா அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இயற்கையை எப்படி மீண்டும் மீண்டும் டெவலப் பண்ணணும் நம்ம வந்து அப்படின்னு பல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பேசுனதுலேருந்து. ஓகே, நம்ம அங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்டின் இந்த ஹோம்ஸ்டே லெவலில் மற்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது கிளாஸ் ரூம், இது ஒரு தீம், இது ஒரு கான்செப்ட். அப்படியே போகலாம் வாங்க. அப்படியே இப்போ நான் டாப்பிக்லேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே. ஓகே, அங்கே வந்து இந்த ஸ்டோன்லேயே வந்து ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காங்க, பார்த்தா வரணும். ஓகே, இந்த பாருங்கள், இந்த பூவெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அழகாக ஒரு பால் மாதிரி ரவுண்டாக
அதான் இறைவனுடைய படைப்பில் இது ஒரு அற்புதம்ங்க. ஓகே, இப்போ நம்ம ஊரில் பார்க்க முடியாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோம்ஸ்டேயில் எனக்கு பிடிச்ச இடம் தாங்க. காலையில் அப்படியே வந்து மேலே வந்து இங்கே உட்காந்து அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு சூரியனை பார்த்தோன்னு வச்சுங்களேன், சூரிய உதய காட்சியை ரசிக்கலாம். ஒரு தெய்வீகமான காட்சியெல்லாம் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. மன அமைதி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன வேணுங்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? மன அமைதி. ஓகே, டென்ஷன் இல்லாத லைஃப். ஓகே, இங்கே வந்தாலே எல்லாம் கிடச்சி போயிடும் உங்களுக்கு, மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஓகே, நீங்களும் ஒரு நாளைக்கு அப்படியே ஜாலியாக வரலாம், இங்கே தங்கலாம், இயற்கையின் அழகை அனுபவிக்கலாம். நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். பாருங்கள், நம்ம ஊர்களையும் தான் வந்து வாழை மரம் வளர்க்குறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், கொடைக்கானலில் ஒரு மலை சரிவில் வந்து பாருங்கள் வாழை மரம் வந்து அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாம் நீளமான வாழை இலைகள்லாம் கண்ணுக்கு தென்படுது. நம்ம ஊரில் வந்து மண் வைக்கிறோம், உரம்லாம் போடுறோம், ஓரளவு தான் வளருது வாழையெல்லாம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே வந்து இந்த இயற்கையாகவே வளருது இதெல்லாம் வந்து. ஓகே, யாரும் வந்து உரம் போட்டு வளர வைக்கல. அதெல்லாம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தன்மை இந்த பாருங்கள். அதாவதுங்க, பாறையில் எப்படி வளருது அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஓகே, அதனால் பாறையிலையும் கொஞ்சம் மண் இருக்குது, அந்த மண் பிடிப்பில் இருந்து கொஞ்சம் உரமும் இருக்குது, அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக வளருது. இந்த பாருங்கள், அந்த மலைச்சரிவிலே வந்து இந்த ஸ்டெப்பாக எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த இதில் தான் அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து தான் வர்றோம் நம்ம வந்து இப்போ. ஓகே, எல்லாமே கண்ணு கட்டிய தூரம் ஒரு பச்சை பசையில் தான் இருக்குது. எல்லாம் அனுபவிக்கணுங்க அதெல்லாம் வந்து. ஓகே, சொல்வதற்கு விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. ஆமாம், நான் எவ்வளோ தான் விவரித்தாலும் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஓகே, இப்போ வந்து இது ஒரு சிறிய மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க, கூடாரம். இந்த இடம் வந்து இது ஒரு யோகா பாயிண்ட்டுங்க. ஓகே, மன அமைதியோடு உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம். ஒரு மெடிடேஷன் பாயிண்ட் இது வந்து. இங்கே தியானமும் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, அப்படியே சூரிய உதயத்தையும் நீங்கள் ரசிக்கலாம். ஓகே, அந்த ஒரு காட்சி முனை வியூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து இறங்கணும். அதாவது வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு சொல்லுவாங்க, படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லுவாங்க. இங்கே இதை பார்த்த உடனே நம்ம படிப்படியாக வந்து பார்த்து இறங்கினா தான் கீழே வந்து நம்ம அப்படியே வர முடியும் சேஃபாக. ஓகே, பாருங்கள், இந்த பாறையில் உள்ள கல்லுகள்லாம் உடைச்சி சமதளமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பாருங்க, இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வைக்கிறோம், சிமெண்ட் பூசுகிறோம். ஓகே, ஒரு வாலுக்கு ஒரு சுவருக்கு அப்படி தான் பண்ணுறாங்க. இதை வந்து இங்கே உள்ள பாறைகளையே கற்களை உடைச்சி ஒரு லெவல் பண்ணி எந்த விதமான இது இல்லாமல் கெமிக்கல் சிமெண்ட்டு ஒரு கலவை எதுவுமே இல்லாமல் அப்படி நிற்கிது பாருங்க. இதுதான் இங்கே இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே உட்காந்து சூரிய உதயத்தை ரசிக்கலாம் நம்ம வந்து. ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இங்கே உட்கார பெஞ்சே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊரில் பிளாஸ்டிக் சேர்லாம் கிடையாது. இங்கே விளைஞ்ச மரத்தையே அழகாக கட் பண்ணி ஒரு பெஞ்ச் மாதிரி இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே அழகாக உட்காரலாம் நம்ம. ஓகே, அழகாக உட்காந்து தியானம் பண்ணலாம், காட்சிகளை ரசிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவர் வந்து அடிக்கடி இயற்கைங்கிறாரு, நேச்சருங்கிறாரு, நேச்சரை லவ் பண்ணுங்கிறாரு. இது நீங்கள் நினைக்கலாம்.
இல்லை ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னு கேட்டாக்க நம்ம நகர வாழ்க்கையில் பார்க்குறோம். ஓகே, தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வந்து டென்ஷனை நம்மளாக உருவாக்கிறோம். அதுவாக வர்றது பாதி, நம்மளாக உருவாக்கிறது பாதி. ஓகே, இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் வருது, இப்போ எக்கனாமிக்கல் டென்ஷன் வருது. இன்றைக்கி பேங்க் போகணும், பணம் கட்டணும், கடன் வாங்கணும், அவனுக்கு கடன் கொடுக்கணும். அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு மன அமைதியோட நிம்மதியாக இயற்கையை ரசனையோட இயற்கையை ரசித்து இங்கே வாழ்ந்துட்டு போகிறவங்க தான் அதிகம். அவங்க தான் இங்கே வர்றாங்க. ஓகே, அந்த ஒரு 3 நாள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெயின் ஃப்ரீ லைஃப் இருந்து போனீங்கன்னாக்கா உங்களை பாடியை மட்டும் இல்லை உங்கள் மைண்டையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டரிக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி நம்முடைய உடம்பையும் மனசையும் ரீசார்ஜ் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப எவ்வளோ இருக்கும். ஓகே, அதனால் நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் நம்ம. இப்போ இங்கேருந்து பாருங்கள், மேலே இருந்து நம்ம இறங்கி வந்துருக்கோம் நம்ம இப்போ. ஓகே, இந்த ஸ்டெப்பாக இறங்கி வந்திருக்கோம். அங்கங்கே வந்து இந்த கல்லால் வைக்கப்பட்டதெல்லாம் வால் இருக்குது. ஓகே, படிகள் இருக்குது. எல்லாமே நேச்சர் தான். இங்கே வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இங்கே நிறைய முயலும் தெரியுதுங்க. ஒரு 5-6 முயல் வளர்க்குறாங்க இங்கே வந்து. எதுக்கு வளர்க்குறான்னு கேட்டாக்கா இதை வந்து விற்கிறதுக்கு இல்லை, நேச்சரோட ஒன்றி. ஓகே, அதுக்குன்னு சில இதெல்லாம் புடுகள்லாம் வளர்க்குறாங்க இங்கே வந்து. ஓகே, நல்லாயிருக்கும் காட்சிகள்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து மல்பெரி மரங்க. மல்பெரி பார்த்தீங்களா, மல்பெரி மரம் இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் மல்பெரி, பார்த்துருப்பீங்க நீங்கள். மல்பெரி பெரியில் பல ஐட்டங்கள் இருக்குது. மல்பெரி, ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி எல்லாமே இருக்குது. இதுக்கு பேர் வந்து மல்பெரி. ஓகே, இந்த மரத்தை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் அவகேடோ. ஓகே, அவகேடோன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய பழ வகைகள், பழ மரங்கள் நிறையா இங்கே இருக்குது. ஓகே, இப்போது ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஃபீலிங் இருக்குது பாருங்கள். ஓகே, ஜாகிரதையாக நடக்கணும். இந்த மரக்கட்டைகளை வச்சு படி உருவாக்கியிருக்காங்க. மரக்கட்டைகளை வச்சு படைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் மரக்கட்டையை வச்சு படைகளை உருவாக்கி. ஓகே, அங்கங்கே புல் முளைச்சிருக்கு. காலை நேரத்தில் வந்து அந்த மாய்ச்சரில் வந்து தண்ணியெல்லாம் படர்ந்து இருக்கும். புல்லை வந்து பார்த்து நடக்கணும் நம்ம. வாழை பாருங்க, இந்த ஒரு மினி வாழை தோப்பே இங்கே தாங்க இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுமிச்சை, எலுமிச்சையுடைய வகையை சார்ந்த இது ஒரு தாவரம். எலுமிச்சை, கொடுமிச்சை, அப்புறம் நார்த்தங்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுமிச்சை செடி. ஓகே, ஓகே, பாருங்க தெரியுதுங்களா, இதுதான் பேரிக்காய் மரம் பாங்க. பியர்ஸ் பேரிக்காய் தெரியுதா. இங்கே விளையக்கூடிய பழங்களை வந்து ஃப்ரீயாக எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, ஃபீல் ஃப்ரீ டு ஈட். ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பாருங்க பேரிக்காய் தெரியுதா, பேரிக்காய். ஓகே, பாருங்க முயல் தெரியுதா. இந்த மாதிரி ஒரு 5-6 முயல் இங்கே தெரியுது, வளர்க்குறாங்க. பாருங்க, காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி. ஓடுது. முயல்லாம் வந்து யாரும் வைக்கிறதுக்கு இல்லை, யாரும் வாங்க நினைச்சிடாதீங்க. ஓடிடுச்சு. ஓகே, ஓகே, ரைட். ஓடிடுச்சு. ஓகே, பாருங்க
ஒரு வாழை மரங்கள் அடர்ந்த ஒரு சோலையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இயற்கையோட ஒன்றி நானும் பேச ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்க இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா அரிய வகை செடிகள், அரிய வகை பூக்கள் அங்கே இருக்கும். இதை பார்த்தா தண்டங்கரை மாதிரி தெரியும், ஆனால் தண்டங்கரை இல்லை. அது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்டு. ஓகே, பாருங்க அப்படியே கீழே போகலாம். பல மெடிசினல் பிளான்ட்லாம் வளர்க்குறாங்க இங்கே வந்து. மருத்துவத்துக்கு தேவையான செடி கொடிகள் பூக்கள் நிறையவே இருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு அழகான பூ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பாருங்க. ஓகே, எங்களை பார்த்த உடனே ஒரு முயல் வந்து வர்றான் பாருங்க, ஒளிஞ்சு வர்றான் பார்த்தீங்களா? முயலும் ஆமையும் முயலாமை, அதாவது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாது. அந்த பழைய மொழி கேள்விப்பட்டீங்களா? ப்ராவர்பு. முயலாமைன்னா என்ன? முயற்சி செய்யாமை. அதனால முயலும் வெல்லும். கருமுயலா இங்கே இன்னொரு முயலா, இன்னொரு முயலை பார்க்குறோம். பார்த்து பாருங்க, அது கொஞ்சம் பெரிய முயல். அதுக்கு முன்னால் ஒரு கருமுயல் இருக்கு பாருங்க, கருமையான முயல், கருப்பான முயல். ஒடிஷ் பேர் வந்து ஜெட்வி அகாடமின்னு பேர் வச்சிருக்காங்க. இசட்வி அகாடமி, லேர்னிங் சஸ்டைனபிள் லிவிங். ஓகே, தற்சார்பு வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யாரையும் சார்ந்து வாழாம நம்மை நாமும் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அதாவது தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் சார்ந்து வாழாமல் நம்மை நாமே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, இண்டிபெண்டன்ட் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவனை எதிர்பார்த்து வாழாம உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஓகே, இறைவன் படைத்த இயற்கையில் எல்லாமே இருக்கு. இந்த இயற்கையை நம்பி இயற்கையை வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது. ஓகே, அதெல்லாம் இந்த கலையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே. ஓகே, மேரிக்கா பிடிக்குதா? மேல ஒரு பழம் கூட போட்டுருக்கலாம். ஒன்று போடவா? முயல் கேரட் சாப்பிடு, பேரிக்காய் சாப்பிடுது. தம்பி சூர்யா எப்படி இருக்கீங்க? ஓகே, வெரி குட். இப்போ சார் தான் மிஸ்டர் ஷாலி, இந்த ஃபாரஸ்ட் இன் ஹோம்ஸ்டேயோடைய உரிமையாளர். இன்னொன்று சொல்ல போனால் என்னுடைய கல்லூரி காலத்திய நண்பர். நானும் அவரும் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் 5 வருடங்கள் ஒன்றாக படித்தோம். அவருக்கு எனக்கு சில ஒற்றுமைகள்லாம் இருக்குது, சொல்லட்டுங்களா உங்களுக்கு? ஓகே, அவரும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, நானும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. அவரும் ஏ செக்ஷன், நானும் ஏ செக்ஷன். அவருடைய பெயரும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, என் பேர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அவர் பேர் ஷாலி, என் பேர் சேதுராமன். இன்னொரு ஒற்றுமை இருக்கு. கல்லூரியில் வந்து அவருக்கு எனக்கு அடுத்த நம்பர் தான் அவர். என் நம்பர் வந்து 3779, அவர் நம்பர் 3780. ரைட்டா சார்? நான் மறந்துட்டேன். 3780. என் நம்பர் 3779, 3780. எக்ஸாம்ல எனக்கு முன்னால உட்காந்துருப்பாரு, ஏன்னா எனக்கு முன்னால உட்காந்துருப்பாரு. ஆனா நீங்க 2 பேரும் காப்பி அடிச்சது கிடையாது. காப்பி அடிச்சு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரலாம் சார். இப்போ உங்களை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஷாலினே கூப்பிடுங்க. ஓகே, சேதுராமன் இங்க வந்து இங்க குடும்பத்தோட வந்து தங்கி என்னோட தோட்டத்துல இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த முயற்சி வந்து இயற்கை ஆர்வலர்களுக்கு சூட்டபிளான ஒரு இடம், அதுக்காக உருவாக்கப்பட்டது. இங்க வந்து ஒரு தீமை நாங்க ப்ரொமோட் பண்றோம், பீப்புள் அண்ட் பிளானட் வெல்னஸ்ங்கிறது. அதாவது பீப்புள் வெல்னஸ்ங்கிறது அவங்களுக்கான சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, உடல்நலம் சம்பந்தப்பட்டது, வாழ்முறை சம்பந்தப்பட்டது. அதுல யோகா, சாப்பாட்டு முறைகள், அதுக்கான சில உடற்பயிற்சிகள், தியானம்,
ஷின்ரின் யாக்குங்கிற ஒரு ப்ரோக்ராம் இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அது இயற்கை சூழ்நிலையில் பண்ணும்போது இங்கே இருக்கிற சுத்தமான காற்று, இங்கே இருக்கிற ரம்யமான சூழ்நிலை, அது அவங்களோட மனநிலையும் உடல்நிலையும் நல்லபடியாக உருவாக்குது, மாற்றுது, அதை ரசிக்கிறாங்க. ஓகே, உண்மையிலே இது வந்து பீப்புள் வெல்னஸ். பிளானட் வெல்னஸ்ங்கிறது இப்போ நம்ம எல்லாருமே இந்த கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தாலே வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வெயில் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி மழை அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாம் மதுரையில் படித்தோம், பருவகால மாற்றம் சொல்றாங்க. ஆமாம், இதில் வந்து மதுரையில் வந்து எப்பயுமே இல்லாத மாதிரி இந்த தடவை வெயில் அதிகமாக இருக்கு. மழை வந்து நேற்று நீங்கள் பார்த்த வயலில் மழை வரல, அங்கே வறண்டு நல்லா இருந்த பயிர்கள்லாம் வறண்டு போயிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலை மாற்றத்தை பற்றி இதை பற்றி இங்கே பேசப்படுது. ஏன் இந்த வெயில் அதிகமாகுது, மழை அதிகமாகுது, இதை பற்றியெல்லாம் இங்கே பேசப்படுறோம். இதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும்னு இங்கே ஆலோசிக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த அவேர்னஸை கொண்டாடுறோம். அந்த ஒரு சின்ன முயற்சி தான் இந்த இடம். இதை வந்து உங்கள் மூலமாக வந்து நான் மற்றவங்க தெரியப்படுத்துறது, நீங்கள் அது நல்லா இருக்கும். நாங்கள் எனக்கு பண்ணுறோம், நீங்கள் சொல்லலாம். நன்றி நன்றி. உண்மையிலேயே உங்கள் மூலமாக பல விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்ற நம்ம வீடியோ பார்க்குற நேயர்களும் நிச்சயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் பயன்பெற நிச்சயம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சாதாரண சுற்றுலா தளத்துக்கு வர மாதிரி வராம இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இங்க வந்து ரொம்ப இதை ரசிச்சு தங்கி இங்க வந்து உள்ள வந்து மினி ட்ரெக்கிங், மலையோட சில இது, மரத்தோட இயற்கையோட ஒன்றி ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இதை பார்த்துட்டு நீங்க போகலாம். ஒரு பெரிய வியாபார நோக்கத்தோட பண்ண இடம் கிடையாது இது. ஒரு அறிவு சார்ந்த ஒரு இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது, தேரியா இல்லாம எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதாவது இங்கேயே அவங்க கண்ணால பார்க்கலாம். இப்போ நீங்க சதுரமன் நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க கம்போஸ்டிங் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இயற்கையா வர தண்ணியை நாங்க எப்படி சேமிக்கிறோம்னு நீங்க பாக்குறீங்க. இங்க சோலார்ல வந்து எனர்ஜியை நாங்க எடுக்கிறோம். இப்ப இங்க பார்த்த நிறைய இந்த கல், பெஞ்ச், டேபிள் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே இருந்த கிடைத்த பாறைகளை வந்து நாங்க நகட்டி வச்சிருக்கோம். எதுவும் வந்து அப்படியே கரெக்டா பண்ணி வைக்கிறது இல்ல. அந்த இது கிடைச்சது அந்தந்த இடங்கள்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இயற்கை எங்களுக்கு கொடுத்த இடங்கள்ல நாங்க வசிக்கிறோம். அந்த மாதிரி இது பண்ணப்பட்டது. இது வந்து இங்க வந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. நீங்க சேர்வ நீங்க பார்த்திருக்கீங்க. உண்மையிலே பார்த்தது மட்டும் நாங்க உணர்ந்திருக்கீங்க. நீங்க இன்னும் இங்க 2 நாள் இருந்து தங்கி இதை இன்னும் அனுபவிச்சுட்டு போனது என்னோட ஆசை. நண்பரா உண்மையிலேயே இப்போ நாங்கள் வந்து கடந்த 2 நாட்களாக இங்கே ஸ்டே பண்ணோம். உண்மையிலேயே வந்து அந்த இயற்கை உணர்வோட நாங்கள் ஒன்றிட்டோம். இயற்கையாக நாங்களும் வாழ்ந்தோம், வளர்ந்தோம். எங்களுக்கு உண்மையிலேயே இது இந்த ஸ்டே வந்து ஒரு இன்பமயமான ஸ்டே, பிளசன்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேலை வந்து நம்ம பிஸ்னஸில் எவ்வளவு டென்ஷன் இருக்கலாம், எல்லாருக்குமே ஃபேமிலி டென்ஷன் இருக்கலாம். அதெல்லாம் மறந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் நான் மிஸ்டர் ஸ்டாலின் கூடவே அவருடைய பண்டைகளையும் தங்கியிருந்தோம். கெட்டுகே பாம்புலையும் தங்கியிருந்தோம், வண்டப்புள்ளியில் அவருடைய ஃபாரஸ்ட்லையும் தங்கியிருந்தோம். உண்மையிலேயே வந்து எங்களுடைய உடம்புக்கும் மனதுக்கும் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணது மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு புத்துணர்வு ரெஃப்ரெஷ் ஆகி நாங்க வந்து காலேஜ் காலத்தில் இருந்த மாதிரி நாங்க உண்மையிலேயே ஆமா கல்லூரி நண்பர்களோட போல பழகி பேசி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே இந்த 3 நாட்களும் என்னால் மறக்க முடியாத நாட்கள். ஓகே, அதனால இந்த நல்ல உணர்வை, நல்ல ஒரு பிளஸ்னஸ் டே கொடுத்த மிஸ்டர் ஷாலி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களும் கூட. மென்மேலும் உங்களுடைய ஃபார்ம் மட்டுமல்ல, இந்த ஹோம் ஸ்டேயும் மென்மேலும் வளர்ந்து மக்களுக்கு பலவிதமான சேவைகள் செய்ய வேண்டும் என்று நானும் வாழ்த்துக்கிறேன், ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.